லவ்வுக்காக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ணுறான். இந்த ரியல் வேர்ல்டில் வந்துட்டு அவர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸோடு எப்படி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் ஸ்டோரியாக ரிலீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு அசின் தில்ருபா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மூவியோட ஃபுல் ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஒர்த்தா இல்லையா வாட்ச் பண்ணுறதுக்கு, ஸோ எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோ கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அசின் தில்ருபா பார்ட் 1. ஸோ இந்த மூவியில் லீட் ஆக்டர்ஸாக வந்துட்டு தாப்சி, விக்ராந்த் மாசே அண்ட் ஹர்ஷவர்தன் ராணா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணது வினில் மேத்யூன்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஒரு டெல்லி சிட்டியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மாடர்னான பொண்ணாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு வில்லேஜ் சைடு, ஒரு சின்ன டவுன் சைடில் வந்துட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோ இல்லை, அந்த குவாலிட்டிஸ்லாம் அவர்கிட்ட இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரு எக்ஸைட்டிங்காக இல்லைன்ட்டு டேரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ இதனால ஹீரோக்கு வந்து ரொம்ப ஒரு ஹர்ட் ஆயிடுது. ஸோ இதனால ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு இல்லை. ஸோ இதுக்கப்புறம் சடனாக ஒரு நாள் வந்துட்டு ஹீரோவோட கசின் வந்து வராரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா குவாலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு அந்த ஹீரோட கசின் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஸோ இதனால அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட அந்த கசினோட வந்து அஃபர் வந்துடுது ஹீரோயினுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த அஃபர் வந்துட்டு ஹீரோக்கு தெரியும் வந்து இந்த மூவியில் வந்து என்னெல்லாம் நடக்குது. ஸோ அந்த அஃபர் தெரிஞ்சோடனே அவங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு அண்ட் அந்த அவங்க லவ்வருக்கு என்ன ஆச்சு, ஸோ ஹீரோ என்ன பண்ண போறாரு. ஸோ இதுதான் இந்த மூவியோட ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த மூவியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மூவியில் வந்துட்டு ஹீரோயினாக வந்துட்டு விக்ராந்த் மாசி அண்ட் தாப்சி பண்ணியிருக்காங்க. ஸோ விக்ராந்த் மாசி உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக ஒரு 12th ஃபெயிலும் ஒரு சூப்பரான ஒரு மூவி வந்து நடிச்சிருந்தாரு. ஸோ ஆக்டிங் வைஸ் அவர் செம்மையாக வந்து அவர் ரோல் வந்து நல்லாவே பண்ணுறாருன்னு சொல்லலாம். உங்களுக்கு இது மட்டும் 12th ஃபெயில் மட்டும் இல்லாமல் மிர்சாப்பூர் ஒரு வயலண்டான ஒரு சீரிஸாக இருக்கட்டும், ஸோ நல்லாவே அவர் ஆக்டிங் வந்து நல்லா கொடுத்துட்ருக்காரு. தாப்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரொம்ப ரேஸ் ஒரு கேம் ஓவர், ஒரு நல்ல ஒரு பேட்ல இந்த மாதிரி ஒரு மூவிஸ்க்கு அடுத்து ஒரு நல்ல ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ செகண்ட் பாசிட்டிவ் வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு அவங்களோட கசினாக நடித்த ஹர்ஷவர்தன். ஸோ ரீசெண்டாக அவர் வந்து சனம் தெரி கசன் ஒரு சூப்பர் ஹிட்டான இந்து மூவி, ரொமான்ஸ் மூவி நடிச்சிருக்காரு. இப்போ கூட சாவி அப்படிங்கிற ஒரு மூவி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாடி ஃபிசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரோட அந்த ரோல் வந்து ஆப்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியோட செகண்ட் பாசிட்டிவ். ஸோ தேர்ட் பாசிட்டிவ் வந்துட்டு இந்த மூவியில் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் ஒரு த்ரில்னஸ், ஒரு சீட்டேஜ், அந்த த்ரில்னஸோட பார்த்தீங்கன்னா அந்த சூப்பராக வந்துட்டு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் மூவியை. கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ட்விஸ்ட். நம்ம ஒரு லைட்டாக கெஸ் பண்ணியிருப்போம், பட் ஆனால் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ இந்த மூவியில் வந்துட்டு ஒரு புக், ஒரு நம்ம தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜேஷ் அப்படின்னு ஒரு கிரைம் நாவலிஸ்ட் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்டிட் அப்படின்னு ஒரு நாவலிஸ்ட் இருக்காரு. ஸோ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோடைய ஸ்டோரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பேக்ரவுண்டில் வந்துட்டு அந்த ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இது ரொம்பவே அந்த ஸ்டோரி நெரேட்டிவ் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவியோட மெயின் நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மூவி நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நெகட்டிவ்ஸ் அந்தளவுக்கு இல்லை. பட் என்ன நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்களால இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா எல்லா மூவிலையும் வந்து சிபிஐக்கு வந்து பாஸ் த்ரூ பண்ணிடுவாங்க. பட் இந்த மூவியில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டாப்ஸிக்கில் இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ அது கொஞ்சம் அந்த ஒரு போலீஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் லாஜிக்லாம் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. என்னதான் ஸ்டோரி வந்து நான் சூப்பராக ட்விஸ்ட் அண்ட் சொல்லி இருக்கும், பட் லாஜிக் வந்து நீங்கள் எல்லா லாஜிக்கும் எதிர்பார்க்க முடியாது. பட் மற்றபடி இந்த மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்விஸ்ட் அண்ட் ஸ்டோரி வேறு லெவல் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பார்ட் 1 அசிந்து பார்ட் 1 மூவிக்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்துட்டு அவுட் ஆஃப் 5 வந்து நான் 3.25 கொடுப்பேன். ஸோ அதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே இந்த மூவிக்கு இருக்குது. ஸோ இந்த மூவி வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ஒன்ஸ் மஸ்ட் வாட்ச் இந்த மூவி பண்ணலாம். ஸோ பார்ட் 2 பிர்ராயி அசின் தில்ருபா. ஸோ இந்த மூவியோட பார்ட் 2வோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 2 வந்து ரிவ்யூ வந்துட்டு பார்ட் 1 பார்த்துட்டு பாருங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது பார்ட் 1ஓடது. இந்த பார்ட் 2 பிர்ராயி அசின் தில்ருபாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீட் ஆக்ட்ரஸாக விக்ராந்த் மாசே, தாப்சி பண்ணோம் அண்ட் சன்னி கௌஷல் புதுசாக ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவியில். ஸோ இந்த மூவி டைரக்ட் பண்ணது வந்து ஜெயபிரசாத் இன்னொருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட அஃபர் இருந்தாலும் அவங்களோட கசின் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சாகடிச்சிருவாங்க. ஸோ சாகடிச்சிட்டு
கசின் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆனதாகவும் ஸோ ஹீரோ செத்துட்டதாகவும் ஃப்ரேம் பண்ணி வேறு சிட்டிக்கு ஒரு வேறு சிட்டிக்கு மைக்ரேட் ஆகி வந்துட்டு ஐடென்டிட்டி மறைச்சு அவங்களோட ஐடென்டிட்டிஸை மறைச்சு வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ தான் சடனாக அந்த கசின் அவங்களோட வந்து ஒரு அங்கிள் வந்து போலீஸில் இருப்பார். ஸோ அவர் வந்து தாப்ஸி வந்து ஆக்ராவில் பார்த்துருவார். ஸோ பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து டவுட் வந்துடும். ஸோ இவங்க வந்து ஏதோ ஒன்று மறைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்னு டவுட் வந்தோடனே ஃபர்தராக அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் இந்த கேஸை. ஸோ இதுக்கப்புறம் இந்த டவுட் வந்தனால தாப்ஸி வந்து அவங்கள ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பையன்கிட்ட போயிட்டு நம்ம அவனை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அந்த மிடில் மேன் தேர்ட் மேனாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இவங்களோட லவ் ஸ்டோரி தெரிஞ்சா இல்லையா, இவங்க ஹீரோ இருக்கிறது தெரிஞ்சா இல்லையா, அண்டு அவர் வந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில் ஹீரோயின் எப்படி சேர்ந்தாங்களா இல்லையா. ஸோ இதுதான் இந்த பார்ட் 2 ஒரு ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ இந்த பார்ட் 2 ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஆக்ராவில் தான் இந்த மூவி ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த ஒரு தாஜ்மஹால், ஆக்ராவில் தாஜ்மஹால் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ தாஜ்மஹால் வந்து ஒரு அந்த டிஃபரன்ஷியேட்டட் அந்த கலர் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ரோஸ் அண்ட் ஒயிட் கலரில் காமிச்சிருப்பாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஹீரோ அந்த தேர்ட் மேனோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தா அந்த ஒரு ஆக்ரா இந்த இது தெரிஞ்ச மாதிரி தாஜ்மஹால் தெரிஞ்ச மாதிரி அந்த ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ் எல்லாமே சினிமாட்டோகிராஃபி இப்போ ரீசெண்டாக அந்த மூவினால சூப்பராக பண்ணியிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. அது ஒரு ஃபஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். செகண்ட் வந்து இந்த மூவியில் புதுசாக நடிச்ச சன்னி கௌஷல். ஸோ அவர் வந்து ஒரு நார்மல் இன்னசென்ட் மேனாக இருந்துட்டு ஸோ அவருக்குள்ள என்னெல்லாம் ஒளிஞ்சிருக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. ஸோ அப்படி ஒரு ஆக்டிங் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பார் இந்த விக்கி கௌஷல்ங்கிறவர். ஸோ இது இந்த மூவியோட நெக்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு ஹீரோயின் அவங்களோட ரோல்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் பாசிட்டிவ் என்னன்னா உங்களுக்கு மெயினாக இந்த மூவியில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொன்ன அந்த புக். ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அந்த தினேஷ் பண்டிட் அவரோட அந்த ஒரு புக் அதை வச்சு தான் இந்த மூவிலையும் வந்து ஒரு ஸ்டோரி கொண்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக அது சூப்பராக அந்த ஸ்டோரி வந்து இந்த டேரக்டரும் நல்லா கொண்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட உங்களுக்கு இதில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ட்விஸ்ட் 2 ட்விஸ்ட்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ட்விஸ்ட் இருக்கும். படத்தில் ட்விஸ்ட்னு பார்த்தா ட்விஸ்ட்டு தான் படமாகவே இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மிஸ் பண்ணாமல் இந்த மூவி கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவி வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பார்ட் 1லேயே உங்களுக்கு கொஞ்சம் லாஜிக் சீன்ஸ் வந்து மிஸ் ஆகும். பட் பார்ட் 2ல் உங்களுக்கு ரொம்பவே லாஜிக் சீன்ஸ் மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு முதலைங்களாம் அந்த கடல் கடியிலேருந்து இவங்க ஒரு எஸ்கேப்பாக ஒரு சேஸ் பண்ணுற ஒரு சீனாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே லாஜிக் வந்து மிஸ் ஆகும். பட் லாஜிக் படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வைஸ் ஒரு த்ரில்லிங்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேறு எந்த ஒரு நெகட்டிவ்ஸுமே எனக்கு பெருசாக படலை. ஸோ சூப்பராக டைரக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவிக்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்துட்டு 5க்கு வந்து 3.5 மேலே கொடுப்பேன். ஸோ அதுக்கான எல்லா குவாலிட்டிஸுமே இந்த பார்ட் 2 மூவி இருக்குது, அந்த மூவிக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸோட என்னோட அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸோட என்னோட மூவி ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து நான் என்னோட சேனல் வந்து யூடியூப் சேனல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கீப் வாட்சிங் கைஸ். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.